வணக்கம். தமிழகத்தினுடைய அரசியல் களம் தகித்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். வெளியில் அக்னி நட்சத்திரத்துடைய வெயில் இன்னைக்கு ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடியே வெயில் போட்டு வாட்டுது. அதே மாதிரி தமிழக அரசியல் களம் கடந்த ஒரு மாத காலமாக இருந்ததை விட கடந்த ஒரு வார காலமாக அப்படி தகிச்சுக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு வாக்கு எண்ணிக்கை. இன்னைக்கு நாள் முடிவில் அடுத்து நம்மை 5 ஆண்டுகளுக்கு ஆளப்போவர்கள் யார் அப்படின்னு தெரிஞ்சிடும். இது நாள் வரை இருந்த மாதிரி இல்லாமல் தமிழக அரசியல் களம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அதனால் தேர்தல் நடைமுறைகள் எப்படி போய்கொண்டிருக்கும், அடுத்த சில நாட்களில் எப்படி அது முடிவுக்கு வரும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். ஆனால் இந்த தேர்தல் நடைமுறை அப்படின்னு பேசும்போது இந்திய வரலாற்றில் தேர்தல் நடைமுறைங்கிறது நம்ம வெள்ளைக்காரங்கிட்ட சுதந்திரம் வாங்கினதுக்கு பிறகு ஒரு 80 ஆண்டுகளாக இது நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒன்றாக வேணா கருதலாம். ஆனால் தமிழக வரலாற்றை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேர்தல் அப்படிங்கிறது நமக்கு புதுசு கிடையாது. என்ன ஆச்சரியமாக இருக்கா? கிட்டத்தட்ட 1000 வருடத்துக்கு மேற்பட்டது நம்முடைய தேர்தல் நடைமுறை. அதாவது இன்னைக்கு நம்ம மக்களாட்சி முறையில் இருக்கோம். இந்த மக்களாட்சி முறையில் தேர்தல் நடத்தி நமக்கான பிரதிநிதிகளை நம்மை ஆள்வோரை நம்ம தேர்ந்தெடுக்கிறது பெரிய விஷயம் அல்ல. மன்னராட்சி காலத்திலேயே தேர்தலை நடத்தி மக்களை யார் ஆள வேண்டும் என்பதை மக்கள் விருப்பத்திற்கேற்ப தெரிவு செய்தார்கள் அப்படிங்கிறது தான் ஒரு ஆச்சரியமான தகவல். இது தமிழக வரலாற்றில் எப்போ ஆரம்பித்தது அப்படின்னு பார்த்தோம்னா குறிப்பாக சோழர்கள் காலத்தில்னு சொல்லணும். சோழர்கள் காலம் அப்படிங்கும்போது நமக்கு முற்கால சோழர்கள் இருந்தாங்க, இடைக்கால சோழர்கள், பிற்கால சோழர்கள் இருந்தாங்க. இதில் இடைக்கால சோழர்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா விஜயாலய சோழன் காலத்தில் தான், அதாவது 9ஆம் நூற்றாண்டுடைய முற்பகுதியில் விஜயாலயன் காலத்தில் இடைக்கால சோழர்களுடைய ஆட்சி ஆரம்பமாகுது. கிட்டத்தட்ட 500 ஆண்டுகள், ஒரு 14ஆம் நூற்றாண்டுடைய பிற்பகுதியில் 3ஆம் ராஜேந்திரன் காலம் வரையிலும் இந்த இடைக்கால சோழர்கள் இருக்காங்க. விஜயாலயன் ஆரம்பிக்கும் போது சோழ நாடு அப்படிங்கிறது ஒரு சின்ன பகுதி தான். இன்னைக்கு இருக்கக்கூடிய தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், புதுக்கோட்டை, பெரம்பலூர், அதே மாதிரி திருச்சியினுடைய கிழக்கு பகுதி. திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதி கிடையாது. திருச்சிராப்பள்ளியினுடைய கிழக்கு பகுதி வரைக்கும் சோழர்களுடைய ஆட்சியில் இருந்துச்சு. அதுக்கு பேர் சோநாடு அப்படிம்போம். ஆனால் அதுக்கு பின்னாடி வந்த மன்னர்கள், குறிப்பாக ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், 1ஆம் ராஜேந்திர சோழன், இவங்கெல்லாம் இந்த நிலப்பரப்பு தங்களுடைய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதிகளை வடக்கே கங்கையிலிருந்து இந்த மாதிரி கிழக்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்தோனேசியாவுடைய பகுதி வரைக்குமே அவங்களுடைய ஆட்சி விரிவடைந்திருந்தது. இந்த சோழர்களுடைய ஆட்சி காலத்தில் தேர்தல் முறையும் மக்களாட்சி முறையும் நடைமுறையில் இருந்தது அப்படிங்கிறதுக்கு 2 ஆதாரங்கள். ஒன்று உத்திரமேரூர் கல்வெட்டு, இன்னொன்று வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருப்பார்கடல் கல்வெட்டு. இது 2ம் தான் இந்த தேர்தல் நடைமுறையை பற்றி விளக்கமாக சொல்லக்கூடியது. அந்த கல்வெட்டுக்களின் அடிப்படையில் வெளிவந்திருக்கக்கூடிய கட்டுரைகளின் இருக்கக்கூடிய செய்திகளை தொகுத்து தான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். சோழர்களுடைய ஆட்சி காலத்தில் அவங்களுடைய நிலப்பரப்பு, ஆளுகைக்குட்பட்ட நிலப்பரப்பு நாடு, கூற்றம், கிராமம் அப்படின்னு பிரிச்சிருந்தாங்க. இந்த நாடு, கிராமம், கூற்றம் அப்படிங்கிறது கீழே 4 விதமான சபைகள் இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம உள்ளாட்சி அமைப்பில் எப்படி ஊராட்சி, பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி அப்படின்னு வச்சிருக்கோமோ அந்த மாதிரி அன்னைக்கு கிராம சபை, நகரச்சபை, ஊர் சபை மற்றும் தேவதானத்து சபை அப்படின்னு சொல்லி 4 சபை இருந்துச்சு. அவங்க தேர்தல் நடத்தி இந்த சபைகளுக்கான உறுப்பினர்களை தேர்வு செஞ்சாங்க. அதே மாதிரி இன்னைக்கு நம்ம ஒரு அரசாங்கம் செயல்பாட்டுக்கு வரும்போது அதுக்கு கீழே வெவ்வேறு அமைச்சகங்கள், வெவ்வேறு துறைகளை கவனிக்கக்கூடிய வெவ்வேறு அமைச்சகங்கள் இருக்கும். அதே மாதிரி அன்னைக்கு இந்த சபைகளுக்கு கீழே வெவ்வேறு வாரியங்கள் இருந்தன. அதாவது பார்த்தீங்கன்னா நில வாரியம், தோட்ட வாரியம், நீர் வாரியம், ஏரி வாரியம், பஞ்ச வாரியம், பொன் வாரியம், கலிங்கு வாரியம், கணக்கு வாரியம், இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். 12 வாரியங்கள் வரைக்கும் இருந்ததாக கல்வெட்டு குறிப்புகள் சொல்கின்றன. இந்த வாரியத்தில் உறுப்பினராக இருக்கக்கூடிய அந்த நபர்கள் எல்லாம் சேர்ந்துதான் ஒவ்வொரு நிர்வாகத்தையும் நடத்திட்டு இருந்திருக்காங்க. அது நீர் மேலாண்மையாக இருக்கலாம், நில மேலாண்மையாக இருக்கலாம், விவசாயமாக இருக்கலாம், நீதி பரிபாலனமாக இருக்கலாம். எல்லாமே இவங்க தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதில்
ஒவ்வொரு ஊர் சபைக்கும் உறுப்பினர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள், அதாவது ஆண்கள் வந்து உறுப்பினர்களாக இருந்திருக்காங்க. ஆனால் உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய எல்லாருமே தேர்தலில் போட்டியிட முடியுமானா முடியாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய தேர்தலில் போட்டியிடுவதற்கு தகுதிகள் நம்ம சொல்றதை விட அன்னைக்கு இருந்தது வந்துட்டு இன்னும் கடுமையான விதிகளாக இருந்தது, கடுமையான தகுதிகளாக இருந்துச்சு அப்படிங்கிறது தான் நிதர்சனம். உதாரணமா ஒருத்தர் வந்து தேர்தலில் போட்டியிடணும் அப்படின்னா அவருக்கு வந்து சொந்தமாக கால்வேலி நிலம் இருத்தல் வேண்டும். அதுக்கு காணி வரி செலுத்தணும். அன்னைக்கு நிலம் வச்சிருக்கணும், அந்த நிலத்துக்கு வரி கட்டியிருக்கணும். எவ்வளவு நிலம்? கால்வேலி நிலம். சரி, கால்வேலி நிலம் மட்டும் இருந்தால் போதுமா அப்படின்னா அந்த நிலத்துல சொந்தமா வீடும் இருக்கணும். அதாவது நான் நினைக்கிறேன், இதை ஏன் ஒரு தகுதியை வச்சாங்க? இப்போ ஒருத்தனுக்கு சொந்த வீடு இல்லை, வாடகை வீட்டில் தான் இருக்கான் அப்படின்னா அவன் தேர்தலில் போட்டியிட முடியாதானா? முடியாது. ஏன் அதை வச்சிருக்காங்க அப்படின்னு நான் ஏன் நினைக்கிறேன் அப்படின்னா, உனக்கு சொந்தமாக வீடும் நிலமும் இருந்துச்சுன்னா அதிலிருந்து வரக்கூடிய வருமானம் உனக்கு போதுமானதாக இருக்கும். அதுக்கு மேலே நீ வந்து மக்கள் பணத்தில் கையாடல் செய்யவோ லஞ்சம் வாங்கவோ உனக்கு என்ன தோணாது அப்படிங்கிறதுக்காக இந்த தகுதியை நிர்ணயிச்சுப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, இப்போ ஒரு சிலர் வந்து நல்லா படிச்சிருப்பான், அது கல்வி அறிவு ரொம்ப அவசியம் அப்படிங்கிறது ஒரு தகுதியை. நல்லா படிச்சிருப்பான், ஆனால் அவங்ககிட்ட போதுமான நிலம் இருக்காது, அதாவது கால்வேலி நிலம் இருக்காது. அந்த மாதிரி மெத்த படித்தவர்களாக இருந்தால் அவங்களுக்கு ஒரு விலக்கு கொடுக்குறாங்க. நீ வந்துட்டு அரைக்கால் வேலி நிலம் இருந்தால் போதும், அதாவது 50% கன்செஷன் கொடுக்குறாங்க. சரி, ஸோ நீங்கள் வந்து படிச்சிருக்கணும், சொந்தமாக நிலம் வச்சிருக்கணும், நிலத்தில் வீடு இருக்கணும். நல்லா படிச்சிருந்தீங்கன்னா நிலத்தில் வந்துட்டு அரைக்கால் வேலி நிலம் இருந்தால் போதும். அதே மாதிரி வந்துட்டு நல்ல குணநலன்களோடு இருக்கணும். அதாவது வந்துட்டு நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்களை செயல்படுத்தக்கூடிய வல்லமை உங்களுக்கு இருக்கணும், மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ், அந்த வல்லமை இருக்கணும். அதே மாதிரி அனுபவம் வேணும். அனுபவத்துக்கு வந்து வயசு நிர்ணயம் பண்ணுறான். ஒருத்தர் வந்து பதவிக்கு வரணும்னா 30லிருந்து 60 வயசுக்குள்ள இருக்கணும்னு ஒரு கல்வெட்டு சொல்லுது. பின்னாடி வந்து அது வந்து 35லிருந்து 70 வயசு வரைக்கும் அப்படின்னு மாற்றிருக்காங்க. அதனால 35 வயது வரை நீங்கள் நன்றாக அனுபவஸ்தர்களாக மாறும் வரை நீங்கள் தேர்தலில் போட்டியிட முடியாது. ஆனால் 35 வயசுக்கு அப்புறம் நீங்கள் தேர்தலில் போட்டியிடலாம். அதே மாதிரி 70 வயது, இன்னைக்கு நம்ம இந்தியாவிலையும் சரி மற்ற நாடுகள்லையும் சரி அரசு பணியாளர்களுக்கு ஓய்வு பெறும் வயதுன்னு வச்சிருக்கோம். ஆனால் அரசியல்வாதிகளுக்கு அந்த மாதிரி கிடையாது. ஆனால் சோழர்களுடைய நடைமுறையில் 70 வயது ஆகிவிட்டால் நீங்கள் ஓய்வு பெற வேண்டும், இது போன்ற பதவிகளுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருந்திருக்காங்க. அதனால இது போன்ற அடிப்படை தகுதிகளை எல்லாம் வரையறுத்து இந்த தகுதிகளுக்கு உட்பட்டவர்கள் தேர்தலில் போட்டியிடலாம்னு சொல்றான். சரி, என்ன தகுதி வேணும்னு சொன்னவன் எது எதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக, அதாவது வந்து நீங்கள் வந்து பதவியில் இருந்திருப்பீங்க, இதே மாதிரி தேர்தல் இதில் வந்து பதவியில் இருந்திருப்பீங்க. பதவியில் இருந்து அந்த பதவிக்காலம் முடியும் போது முறையாக கணக்கு காட்டவில்லை என்றால் நீங்கள் தேர்தலில் போட்டியிட முடியாது. அதே மாதிரி நீங்கள் முன்னாடி ஒரு முறை பதவியை வகிச்சிருக்கீங்க அப்படின்னா அடுத்த 3 ஆண்டுகளுக்கு நீங்கள் தேர்தலில் போட்டியிட முடியாது. ஒரு முறை பதவி வகிச்சீங்கன்னா 3 வருஷம் கழிச்சு தான் திரும்ப தேர்தலுக்கு வர முடியும். அதே மாதிரி நீங்கள் பதவியிலிருந்து இறங்கும்போது கணக்கு காட்டாமல் போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மட்டும் இல்லை, உங்களுடைய நெருங்கிய உறவினர்கள், குடும்பஸ்தர்களாக இருக்கலாம், இல்லை வந்து நெருங்கிய உறவினர்கள் தேர்தலில் போட்டியிட முடியாது. அப்புறம் பஞ்சமா பாதகங்கள்னு சொல்லுவோம். அதாவது கொலை, களவு, பிற பெண்களோடு உறவு, மது அருந்துதல், அதே மாதிரி வந்து பொய் சாட்சி சொல்லுதல் அல்லது வஞ்சகம். இந்த 5ல் முதல் 4 கொலை, களவு, பிறன் மனை நோக்குதல் இல்லாது பிற பெண்களுடன் தொடர்பு, அதே மாதிரி வந்துட்டு பொய் சாட்சி சொல்லுதல் அல்லது வஞ்சகம் அப்படின்னு 4 செயல்களை செய்திருக்கக்கூடியவர்கள் தேர்தலில் போட்டியிட முடியாது. அதே மாதிரி நீங்கள் வந்து லஞ்சம் வாங்கி ஏதோ ஒரு இதில் பதவியில் இருக்கும்போது லஞ்சம் வாங்கி பிடிபட்டு தண்டனை அனுபவித்து அதுக்கப்புறம் தூய்மை பெற்றவர்களாக ஆயிட்டீங்க அப்படின்னாலும் நீங்கள் தேர்தலில் போட்டியிட முடியாது. அதே மாதிரி ஊருக்கு துரோகம் செஞ்சுருக்கீங்க, ஊருக்கு துரோகம் செஞ்சு மாட்டி பனிஷ்மெண்ட் வாங்கி அதிலிருந்து விடுதலை பெற்றுட்டீங்க, தூய்மை பெற்றவர்கள் அப்படின்னாலும் போட்டியிட முடியாது. கெட்ட சகவாசம், கெட்ட நண்பர்கள், கெட்ட சேர்க்கை, அவங்களோட சேர்ந்து
அவங்களோட இது பண்ணி அதுக்கு தண்டனை அனுபவித்து தூய்மை பெற்றவர்களாக இருந்தாலும் போட்டியிட முடியாது. பாருங்க எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக வந்து வச்சுக்கிட்டே வராங்க. அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து மற்றவர்களுடைய பொருளை அபகரித்தல், அதாவது இன்னைக்கெல்லாம் வந்துட்டு நிறைய இடத்துல ஃபோர்ஜரி பண்ணுறது, டாக்குமெண்ட் வந்துட்டு திருத்தி மாற்றி போலியான ஆவணங்களை உருவாக்கி அதிலிருந்து வந்து மற்றவர்களுடைய பொருட்களை களவாடுதல், இதெல்லாம் அந்த காலத்தில் பண்ணியிருந்தீங்கன்னா தேர்தலில் போட்டியிட முடியாது. அவன் சொல்கிறான் கள்ள கையெழுத்து அது போட்டால் போட்டியிட முடியாது அப்படிங்கிறான். இந்த மாதிரி வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வச்சு அதுக்கு மேலே நீங்கள் தண்டனை பெற்று ஊரில் கழுதை மேல் ஏற்றப்பட்டு வலம் வந்தவராக இருந்தாலும் தேர்தலில் போட்டியிட முடியாது அப்படின்னு சொல்லி எந்தெல்லாம் வந்துட்டு கடுமையான குற்றங்கள் அதிலிருந்து மீண்டவர்கள் அப்படின்னு இந்த மாதிரியான பின்னணி இருக்கக்கூடியவங்க யாருமே தேர்தலில் போட்டியிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வரையறுத்து வச்சிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ நடந்த தேர்தலில் கூட நம்ம போட்டியிட்ட வேட்பாளர்களில் அரசியல் கட்சிகள் சார்பாக போட்டியிட்ட வேட்பாளர்கள் எடுத்து பார்த்தோம்னா குற்றப்பின்னணி உடையவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட சதவிகிதம் காட்டப்படுகின்றது. இது அன்னைக்கு நடைமுறையில் இல்லை அப்படிங்கிறத நம்ம இங்கே கவனிக்கணும். சரி, இப்போ வேட்பாளர்களுக்கான தகுதிகள் நிர்ணயிச்சாச்சு. இப்போ அந்த தகுதிக்கு உட்பட்டு அந்த பகுதியில் இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஊர் சபையில் வந்து குடும்பம்னு சொல்லுவாங்க. குடும்பம் அப்படிங்கிறது வந்து என்னன்னாக்க ஒரு ஒரு வார்டு மாதிரி, அந்த ஒவ்வொரு வார்டுக்கும் உட்பட்ட தகுதி வாய்ந்த ஒவ்வொரு நபரனுடைய பெயரையும் தனித்தனியாக ஒரு ஓலையில் எழுதுவாங்க. ஒரு ஓலையில் எழுதி அதை என்ன பண்ணுவாங்கனாக்க மொத்தமாக ஒரு குடும்பத்துக்கு உட்பட்ட எல்லா தகுதியான நபர்களுடைய பெயர்களையும் எழுதப்பட்ட அந்த ஓலைகளை வந்துட்டு ஒன்றா சேர்த்து கட்டி அதுக்கு வாயோலைன்னு ஒன்று எழுதுவாங்க. வாயோலை என்னன்னா இது இந்த வார்டு, அந்த வார்டினுடைய பெயர் போட்டு கட்டி ஒரு பெரிய குடத்துல போட்டுருவாங்க. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட நாளில் ஊரினுடைய முக்கியமான மையப்பகுதியில் அந்த ஊரில் இருக்கக்கூடிய இளையவர்கள் முதல் வயதானவர்கள் வரை எல்லாருமே அந்த இடத்துல வந்துட்டு ஒன்று கூடுவார்கள். அப்படி கூடும்போது அரசனுடைய ஆணைக்கிணங்க அதிகாரி ஒருத்தர் வந்து மேற்பார்வையிடுவார். இன்னைக்கு வர்றாங்கல்ல தேர்தல் அலுவலர், ரிட்டர்னிங் ஆஃபீஸர் அப்படின்லாம் சொல்கிறோம்ல, அந்த நடைமுறை அன்னைக்கும் வழக்கத்தில் இருந்திருக்கு. அவருடைய மேற்பார்வையில் இது வந்து நடக்கும். இப்போ ஊரில் நம்பிமார்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வந்து ஆலயங்களில் திருப்பணிகள் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நம்பிமார்கள் அப்படிங்கிறவங்க இன்னைக்கு வந்து தமிழ் முறைப்படி வந்துட்டு கோவில்களில் பூஜைகள் வழிபாட்டு முறைகளை நடத்தி கொண்டிருந்தவர்கள். அவங்கள தான் வந்துட்டு அந்த குடத்தை வந்து தூக்கி தலைக்கு மேலே பிடிக்க சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னாக்க கோயிலில் ஊழியம் செய்யக்கூடியவர்கள் அனைவருக்கும் பொதுவானவர்களாக இருப்பாங்க. ஒரு நபருக்கோ இல்லை குறிப்பிட்ட ஒரு குழுவுக்கோ சார்பாக இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த பெயர்கள் அடங்கிய ஓலைகளை உள்ளே வைத்திருக்கக்கூடிய அந்த பானையை வந்துட்டு அவங்க மேலே தூக்கி பிடிச்சிருப்பாங்க. அப்படி பிடிச்சிட்டு இருக்கும்போது அங்கே வந்து நடுவர் அல்லது மத்தியஸ்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் இருப்பார். அவர் வந்து என்ன பண்ணுவார்னா அவருடைய 2 கையும் 5 விரல்களையும் அகல விரிச்சு காட்டுவார். எல்லாத்துக்கும் காட்டுவார், என் கையில் வேற எந்த ஓலையும் இல்லை, கள்ள ஓட்டு போடலை அப்படிங்கிறத விரிச்சு காட்டுவார். இப்போ இந்த பானையில் இருக்கக்கூடிய ஓலைகளை குலுக்கி கூட்டத்திலிருந்து ஒரு சின்ன பையன், எதுவுமே தெரியாது, இந்த நடைமுறை எதுவுமே தெரியாத ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு ஒரு ஓலையை எடுத்துக்கொடுன்னு சொல்லி அந்த ஓலையை வாங்கி அந்த மத்தியஸ்தன் கையில் உள்ளங்கையில் வச்சு எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி காட்டி எல்லாருக்கும் கேட்குற மாதிரி அந்த பெயரை படிப்போம். அந்த நபர் உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டதாக எல்லாரும் ஏற்றுக்குவாங்க. இதுதான் இன்னைக்கு இருந்த கவுண்டிங் சிஸ்டம். அதுக்கப்புறம் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு நம்பிமார் அந்த பெயரை இன்னொரு முறை வாசித்து விட்டு அவர் கையில் ஒரு ஓலை இருக்கும், அதில் அந்த பெயரை எழுதி வச்சுக்குவார். ஆக ஒவ்வொரு உறுப்பினராக இந்த மாதிரி தேர்வு செய்யப்பட்டு இந்த ஒவ்வொரு உறுப்பினர்களும் இந்த வாரியம் அந்த வாரியம் ஒவ்வொரு வாரியத்துக்கும் பதவியில் அமர்த்தப்படுவார்கள். அப்படி பதவியில் அமர்த்தப்பட்ட அந்த உறுப்பினர்கள் வந்து ஓராண்டு காலம் பதவி வகிப்பார்கள். அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செவ்வனே செய்வார்கள். அவங்களுக்கு சம்பளம் தனியாக எதுவும் தரமாட்டாங்க. ஆனால் அரசர்லேருந்து அதுக்கான காம்பன்சேஷன் வந்து கொடுப்பாங்க. ஆனால் அது வந்து சம்பளம் அப்படின்ட்டு சொல்ல முடியாது. அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் தேர்வு பெற்றுட்டேன், ஓராண்டு எனக்கு பதவி இருக்குது, அதனால் நான் வந்துட்டு என் இஷ்டத்துக்கு நடந்துக்கலாம்ல, யாரும் நடக்க முடியாது. என்ன தப்பு தண்டா நடந்தாலும், எந்த குற்றச்செயல்கள் நடந்தாலும்,
எந்த லஞ்ச லாவண்யங்கள் நடந்தாலும் உடனடியாக அந்த நபர்கள் பதவியிலிருந்து நீக்கப்படுவார்கள் அப்படிங்கிறது தான் அன்னைக்கு இருந்த நடைமுறை. அதனால இந்த தேர்தல் நடைமுறை அப்படிங்கிறது மன்னராட்சி காலத்தில், குறிப்பாக சோழர்களுடைய ஆட்சி காலத்தில் மிக அழகாக நேர்மையாக எல்லாருக்கும் ஏற்ற வகையில் நடைபெற்றிருக்கின்றது. அதை ஒப்பிட்டோம்னா இன்னைக்கு நடக்கக்கூடிய தேர்தல்களில் கூட ஒரு சில குறைபாடுகள் இருக்கின்றன. நிர்ணயிக்கப்பட்ட தகுதிகளில் கூட ஒரு சில ஓட்டைகள் இருக்கின்றன. அதையெல்லாம் நாம் கலைந்து எப்படி பண்டை காலத்தில் அறிவார்ந்த தமிழ் சமூகமாக இருந்தோமோ அதுபோன்று மீண்டும் ஒரு அறிவார்ந்த சமூகத்தை கட்டமைக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கின்றது. எனவே வரலாற்றை ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், வரலாற்றின் உடைய சுவடுகளை இன்றளவுக்கும், அதனுடைய நல்ல அம்சங்களை இன்றளவுக்கும் நாம் அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டியதும், நம்முடைய அடுத்த சந்ததிக்கு அதை கொடுத்து செல்ல வேண்டியதும் நம்முடைய கடமை என்பதால் தான் இந்த முக்கியமான தேர்தல் முடிவுகள் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய, அல்லது நீங்கள் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் போது அந்த முடிவுகள் எல்லாமே தெரிஞ்சு கூட இருக்கலாம். ஆனால் இந்த நேரத்தில் இந்த பதிவை ஒரு விழிப்புணர்வு பதிவாக வெளியிட வேண்டும் என்ற ஆவலில் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். முடிந்தவரை கேளுங்கள், பகிருங்கள். நன்றி, வணக்கம்.